உங்கள் ஜாதக ரீதியாக 5ஆம் இடம் 11ஆம் இடம்னு நல்ல தசாபுக்தியம் நடக்கின்றது என்றால் பிள்ளைகளோட வளர்ச்சியை கண்ணுக்கு முன்பே கண்கூடாக பார்க்கிற வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு கிட்டும். அதனால் நீங்கள் பெருமிதம் கொள்வீர்கள். ஏன்னா ஒரு தாய் பார்த்திங்கன்னா அந்த மகனை ஈன்ற பொழுது அந்த வலியை தாண்டி ஒரு சுகத்தை அனுபவிப்பாள், அந்த மகிழ்ச்சியை. அதை விட பெருசுறாங்கிறான் எது? தன் மகனை சான்றோர் என பிறர் வாயால் புகழ கேட்கின்ற பொழுது ஒரு தாயின் மனநிலை கர்ப்ப வலியை தாண்டி பிரசவ வலியை தாண்டி அவன் ஜனித்த பொழுது கிடைத்த இன்பத்தை விட பெருசான். அந்த மாதிரி உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு பெற்றவர்களாகிய நீங்கள் மனமகிழ்வு கொள்வீர்கள். தகப்பனாருக்கு ஏதேனும் ஆரோக்கிய தொந்தரவுகளோடு அவங்க பயணப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, இல்லை தகப்பனாருக்காக நீங்கள் ஏதேனும் மருத்துவ செலவுகள் அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ குறையும். தகப்பனாரின் ஆரோக்கியம் மேம்படும், தகப்பனார் சுகப்படுவார். 9ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது 5ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது 1ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ தசை புக்திகள் நடக்குமானால் தகப்பனாரின் தேக சுகம் மேலோங்கிரும், அல்லது தகப்பனாரோடு உங்களுக்கு இருந்த பஞ்சாயத்து சரியாயிரும். அவ்வளவுதான். ஆக மொத்தத்தில் தகப்பனார் உறவு சீர்படுகின்ற காலம் இந்த காலம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாத பலனை நம்ம பார்க்க இருக்கோங்க. எப்போவுமே ஒரு மாத பலன் அப்படின்னு வருகின்ற பொழுது கோச்சார பலனுடைய பலம் அப்படிங்கிறது 5லிருந்து ஒரு 10% அதிகபட்சம், அவ்வளவுதான். ஆக இந்த பலனும் அவ்வளவுதான். நீங்கள் இதை முழுமையாக அப்படி நடந்துடும் எல்லா விஷயம் அப்படிலாம் கிடையாது. உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி அப்படிங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் உங்களுடைய ராசிக்கு சொல்ல போகிற ஒரு 5 பலனோ 6 பலனோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்குமான்னு அப்படி கிடையாது. கூடவே ஒவ்வொரு பலனை சொல்லும்போது இந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்கன்னு சொல்லுவேன். அந்த தசாபுக்தியும் நடந்தால்தான் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் சுயஜாதத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்பது மிக மிக பயனளிக்கும். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். தசாபுக்தியும் நல்லா நடந்துருச்சுன்னா உண்மையிலேயே அற்புதமான மாதம். சரி, பார்ப்போம் என்ன அற்புதம். முதல் அமைப்பாக குழந்தை பாக்கியம் இல்லா தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த மாதமாக இது அமைகிறது. அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு உறுதியாக உண்டு. குறிப்பாக யாரையும் மருத்துவம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க குழந்தைக்காக அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பாருங்கள், மருத்துவம் பலனளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக சிறப்பு. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதத்தினுடைய 2ஆம் வாரம் மற்றும் 3ஆம் வாரம் இந்த 2 வாரத்துலேயும் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ எல்லாருக்கும் கிடைச்சிருமா அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி கிடையாது. உங்கள் ஜாதக ரீதியாக 5ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அந்தரங்கள் போகணும். அது யாருக்கு போகுதோ அவங்களுக்கு உறுதியாக அந்த தசாபுக்தி யாருக்கு நடக்குதோ அவங்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கன்ஃபார்ம் ஆயிடும். இது ஒரு நல்ல விஷயம். அதனை அடுத்ததாக காதல் வெற்றி பெறும் காலம் இந்த மாதம். லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அல்லது இப்போ தான் உங்களுடைய காதலை தெரிவிக்க போகிறீங்க உங்களுடைய அந்த சக காதலரிடம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டம் உங்கள் காதல் அமைப்புகள் அனைத்தையும் வெளிப்படுத்துவதற்கு ஆகச்சிறந்த காலம். குறிப்பாக இந்த 2ஆவது வாரமும் 3ஆவது வாரமும் காதலில் வெற்றிகளை எட்டி பார்க்க வைக்கின்ற அல்லது வெற்றியில் திளைக்க வைக்கின்ற ஒரு நல்ல மாதம். இந்த காலகட்டத்தை நீங்கள் அதுக்கு பயன்படுத்தலாம். ஜாதக ரீதியாகவும் 5ஆம் இடமோ அல்லது 2ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகிற தசை புக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக காதல் அமைப்புகள் கைகூடும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? இதுவும் ஒரு நல்ல அற்புதமான அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகிற தசை புக்திகளும் நடக்குமானால் உறுதியாக கிடச்சிரும். அதில் மாற்றம் இல்லை. சரிங்களா? இது ஒரு பக்கம். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் பிள்ளைகள் இருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஒரு தனுசு ராசியை சார்ந்த ஒரு தாயாராக இருக்கலாம் அல்லது தகப்பனாராக இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளினுடைய வளர்ச்சி காலத்தில் மேன்மையுற்றதாக இருக்கும். பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு தாம் மன மகிழ்வு பெறுகிற காலகட்டமாக இது அமையும். ஆக பிள்ளைகளுக்கு வளர்ச்சி அல்லது பிள்ளைகளால் உங்களுக்கு வளர்ச்சி, ரெண்டுத்தில் எது நடந்தாலும் சிறப்பு தான்.
உங்கள் ஜாதக ரீதியாக 5ஆம் இடம் 11ஆம் இடம்னு நல்ல தசாபுக்தியம் நடக்கின்றது என்றால் பிள்ளைகளோட வளர்ச்சியை கண்ணுக்கு முன்பே கண்கூடாக பார்க்கிற வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு கிட்டும். அதனால் நீங்கள் பெருமிதம் கொள்வீர்கள். ஏன்னா ஒரு தாய் பார்த்திங்கன்னா அந்த மகனை ஈன்ற பொழுது அந்த வலியை தாண்டி ஒரு சுகத்தை அனுபவிப்பாள், அந்த மகிழ்ச்சியை. அதை விட பெருசுறாங்கிறான் எது? தன் மகனை சான்றோர் என பிறர் வாயால் புகழ கேட்கின்ற பொழுது ஒரு தாயின் மனநிலை கர்ப்ப வலியை தாண்டி பிரசவ வலியை தாண்டி அவன் ஜனித்த பொழுது கிடைத்த இன்பத்தை விட பெருசான். அந்த மாதிரி உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு பெற்றவர்களாகிய நீங்கள் மனமகிழ்வு கொள்வீர்கள். அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலம். அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் இடமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர்ஸ், அல்லது ஒரு வேலையை தவிர்த்து மறு வேலையில் இணைவதற்கான முயற்சி, இது ரெண்டுமே கைகூடும். ஆக மொத்தத்தில் உத்தியோகத்தில் மாற்றங்கள் உண்டு, வேலையில் மாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறது தான் அமைப்பு. அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபர்ஸுக்காக எதிர்பார்க்குறவங்க, அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம், தாராளமாக கிட்டும். இது ஒரு அமைப்பு. 9ஆம் இடம் சார்ந்தோ அல்லது 3ஆம் இடம் சார்ந்தோ தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக கிடச்சிரும், அதில் மாற்றமே கிடையாது இல்லைங்களா? இது ஒரு நல்ல அமைப்பு. அதனை அடுத்ததாக தகப்பனாருக்கு ஏதேனும் ஆரோக்கிய தொந்தரவுகளோடு அவங்க பயணப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, இல்லை தகப்பனாருக்காக நீங்கள் ஏதேனும் மருத்துவ செலவுகள் அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ குறையும். தகப்பனாரின் ஆரோக்கியம் மேம்படும், தகப்பனார் சுகப்படுவார். 9ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது 5ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது 1ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ தசை புக்திகள் நடக்குமானால் தகப்பனாரின் தேக சுகம் மேலோங்கிரும், அல்லது தகப்பனாரோடு உங்களுக்கு இருந்த பஞ்சாயத்து சரியாயிரும், அவ்வளவுதான். ஆக மொத்தத்தில் தகப்பனார் உறவு சீர்படுகின்ற காலம் இந்த காலம். அந்த விதத்தில் இது ஒரு நன்மைக்கான மாதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் இந்த கௌரவங்கள், சில அந்தஸ்துகள், சில மதிப்பு மரியாதைகள், இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஊரில் ஒரு முக்கிய நபராக இருப்பீங்க, திடீர்னு கோவிலில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, இல்லை பள்ளிக்கூடத்தில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, உங்களை கூப்பிட்டு தலைமை தாங்க சொல்லுவாங்க, அல்லது அங்கேருந்து உங்களுக்கு ஏதாவது கௌரவங்கள் கிடைக்கும். அந்த மாதிரி பிறர் மத்தியில் உங்களுடைய மதிப்பு உயர்வதற்கான மாதம் குறிப்பாக 2ஆம் வாரமும் 3ஆம் வாரம். அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்தது மாதிரியான மாதமாக அமையப்பெறுகிறது என்பதனை அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஓவராலாகவே இந்த மாதம் அனைத்திலுமே சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புல தான் இருக்குது. தடைபட்டிருந்த உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் எதுக்கு வேணால் ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம், அது உங்கள் விருப்பம். அந்த முயற்சிகளும் உங்கள் ஜாதகப்படி நல்ல தசாபுக்திகளும் போகுமானால் இந்த காலகட்டத்தில் வெற்றியினை ஏற்படுத்திடும். 3ஆம் இடமோ 5ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் செல்லுமானால் உங்களுடைய முயற்சிகள் நன்முறையில் சித்தி பெறக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது. ஆக முயற்சிகளில் வெற்றி உண்டு. இடமாற்றத்திற்காக யாரேனும் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறப்போகிறீங்க அப்படின்னு யாரேனும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கும் இந்த காலகட்டம் சிறப்பு. 3ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது 5ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ தசை புக்திகள் நடைபெறுமானால் உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். அந்த இடமாற்றங்கள் சிறப்பானதாக அமையுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதை நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கிடுங்க. அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த நற்காலம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறு என்ன சிறப்புதனை பெற்றுக் கொடுக்கும் என்று கேட்டால், நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் வைத்து கொண்டிருந்த சொத்துக்கள் ஏதேனும் இருக்கின்றது, கைமாற்ற முடியலை, அது சிரமத்தை தருகின்றது அப்படிங்கிற பட்சத்தில் விற்க முடியாத சொத்துக்கள், பொருட்கள் அவற்றையெல்லாம் விற்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். நல்ல விலையில் விற்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடி வரும். அதற்கான முயற்சிகளில் நீங்கள் தாராளமாக வெற்றி பெறலாம். புரியுதுங்களா? ஜாதக ரீதியாகவும் 3ஆம் இடமோ அல்லது 12ஆம் இடமோ சம்பந்தப்படுகிற தசை புக்திகளும் நடைபெறுமானால் வெற்றி உறுதி. அந்த இடத்த விற்றுருவீங்க.
அப்படி அந்த இடத்த விற்று வர்ற காசில் கமிட்மெண்ட்டை சரி பண்ணிடலாம். அந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம். புதிய புதிய நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும். புதிதாக சில உறவுகளோடு நீங்கள் இணைவீர்கள். எதிர்பார்த்த இடங்களில் இருந்தெல்லாம் டக்குன்னு உதவிகள் உடனுக்குடனாக கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சகலத்திலும் நல்ல மேன்மைகளை தரும். தனுசு ராசினியர்களுக்கு மேஜராக இங்கே ரொம்ப கவனமாக இருக்கணுங்க, அங்கே ரொம்ப உஷாராக இருக்கணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிதாக எதுவுமே கிடையாது. கொஞ்சம் அப்பப்போ செலவுகள் அதிகமாகும். அந்த வீண் செலவுகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு. சரிங்களா? இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகணும்னு யாராவது முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அல்லது வெளிநாடு போக முயற்சி செய்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் வாய்ப்பு அதிகம். தாராளமாக முயற்சிக்கலாம். 12ஆம் இடம், 9ஆம் இடம், 8ஆம் இடம், 3ஆம் இடம், இந்த நாளில் எந்த பாவக தசாபுக்தி நடந்தாலும் வெளியூர் பயணங்கள், பிரயாணங்கள் சிறப்பானதாக அமையும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். சரிங்களா? ஆக அனைத்து தனுசு ராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.